ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் சுப்பிரமணிய மாலா அந்த மந்திரத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மந்திரத்தை எப்படி சொன்னால் முருகப்பெருமானே உங்களை வெற்றி பெற செய்வார் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எத்தனையோ சக்தி வாய்ந்த முருக மந்திரங்கள் இருந்தாலும் அதில் மிகவும் சக்தி வாய்ந்த ஹயக்ரீவரால் அருளப்பட்ட மந்திரமான இந்த சுப்பிரமணிய பிரசன்ன மாலா இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. சரியான முறையில் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தோட முழு பலனையும் பெற முடியும். அதோட முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக நம்மளால பெற முடியும். முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது ஓம் சரவணபவ அப்படின்ற ஷடாட்சர மந்திரமும் கந்த சஷ்டி கவசம் பாடலும் தான். இன்னும் தீவிர முருக பக்தர்கள் திருப்புகழ், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இது போன்ற மற்ற பதிகங்களை படிச்சுட்டு வர்றாங்க. நோய்கள் தீரணும் அப்படிங்கிறவங்க சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பாங்க. ஆனா ஒரு முறை படிச்சாலும் கேட்டாலும் கூட அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடிய மிக அற்புதமான அதிக சக்தி வாய்ந்த முருக மந்திரம் ஒன்று இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று சுப்பிரமணிய மாலா மந்திரம். முருகப்பெருமானையே நேரில் வர வைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்ப்பறை சஷ்டியான இன்று சரியான முறையில் சுப்பிரமணிய மாலா மந்திரத்தை படிக்கிறதுனால முருகனை உங்களுக்கு துணையாக இருந்து வெற்றியும் செல்வமும் உங்கள் பக்கம் கிடைக்கிறதுக்கு அருள் செய்வார். இந்த சுப்பிரமணிய மாலா மந்திரம் அப்படின்னு இதை எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தா அனைத்தும் வசமாகும். அதாவது குமார தந்திரத்தில் ஹயக்ரீவரால சொல்லப்பட்ட மந்திரம். இந்த மந்திரம் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் ஒரு முறை கேட்டாலும் சொன்னாலும் முருகப்பெருமானே நேரில் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு ஹயக்ரீவரால சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் தான் இது. முருகப்பெருமானையே நேரில் வாயென அழைப்பது போல பொருள் தருவதாக இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு. இந்த மந்திரம் முருகப்பெருமான மட்டும் இல்லாம விநாயகர், சிவன், ஹயக்ரீவர், குபேரர் அப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் போற்றுவதாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுப்பிரமணிய மாலா மந்திரத்தை முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்கும். அதோட ஆரோக்கியம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, தீய சக்தி மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். திருஷ்டி, தோஷங்கள் இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த இந்த சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. மிகவும் புனிதமான இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஞானம், புத்தி கூர்மை ஏற்படும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு பிறக்கும். வழக்குகளில் சிக்கி அதிலிருந்து விடுபட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க, மகத்தான வெற்றியை பெற முடியும். சுத்தமாக குளிச்சுட்டு மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சபடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி மனதில் முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் அதிகமான பலன், அதுவும் இல்லாமல் விரைவான பலனையும் நமக்கு கொடுக்கும். ருத்ராட்சம் அல்லது வேறு ஏதாவது மாலையாக கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது, மகா உத்தமம். அவ்வளவு பலன், மகிமை வாய்ந்தது இந்த சுப்பிரமணிய மாலா. இது உங்ககிட்ட புக்கு இருந்துச்சுன்னா, அந்த கடையில் புக்கு கிடைச்சிதுன்னா புக்கு பார்த்து படிங்க. இல்லைன்னா நீங்கள் நெட்டில் கூகுளில் இருந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் அதை ஒரு பிரிண்ட்டு கூட எடுத்து வச்சுட்டு
அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி பண்ணுறீங்களோ அது நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும். முருகப்பெருமானே கூட இருந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. இதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.